ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு முதல்ல வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லை எண்ணெயை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ உருக்குன வெண்ணெயை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரையை கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு பவுடராக கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை கப் தண்ணிக்கு 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம். இந்த கலந்த மாவு மேலே கொஞ்சமாக வெண்ணெயை தடவி ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மாவை ஊற விட்டுடலாம். அப்போ மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து விரிச்சிக்கலாம். மாவு மெல்லிசாக விரிச்சிடக்கூடாது, கொஞ்சம் தப்பமாக இருக்கணும். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் சமமாக கட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்கிற இந்த மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடேறி இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். மாவை போட்ட உடனே இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக வேகும். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் எல்லாம் நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஐட்டம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.